வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ரசகுல்லா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரசகுல்லா செய்ய தேவையான பொருள்கள்: அரை லிட்டர் பிரீமியம் பால் பாக்கெட், தேவையான அளவு சர்க்கரை, அரை ஸ்பூன் மைதா மாவு, வினிகர், ஏலப்பொடி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சாஸ்பேனில் அரை லிட்டர் பாலை கட் பண்ணி சேர்த்துப்போம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு வினிகரை இந்த பாலோடு சேர்த்துப்போம். வினிகர் சேர்த்ததும் பால் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விடுவோம். நான் இன்றைக்கி வினிகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஃபில்டரில் ஒரு காட்டன் துணியை போட்டு திரிஞ்ச பாலை ஃபில்டர் பண்ணிப்போம். இதுக்கு மேலேயே கோல்டு வாட்டரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுப்போம். வினிகரோட டேஸ்ட்டு போயிடும். இந்த காட்டன் துணியை ஒன்றா சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடுவோம். மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிடும். பாருங்கள், பன்னீர்லேருந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த பன்னீரில் பன்னீர் புலாவ், பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் செய்யலாம். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே இது போல் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை நல்லா உதிர்த்து விட்டு உள்ளங்கையால் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுப்போம். இந்த பன்னீரை நல்லா அழுத்தி பிசைய சாஃப்டாகவும் உருண்டை ஷேப்பாகவும் வரும். இந்த பன்னீரில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பன்னீர் ரெசிப்பியை அடிக்கடி செய்து கொடுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் கையால் இது போல் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே அரை டீஸ்பூன் அளவு மைதா மாவை சேர்த்துப்போம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் பன்னீரையும் மாவையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சு எடுத்துப்போம். ரசகுல்லா செய்வதற்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ரசகுல்லா சைஸு கொஞ்சம் பெருசாகும். பாருங்கள், இது போல் எல்லா பன்னீரும் உருட்டி எடுத்துக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சாஸ்பேனில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்போம். சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். இப்போது உருட்டி வச்ச ரசகுல்லா உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம்.
சேர்த்த உருண்டைகள்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்ததும் மைதா மாவு கரைசலை 1 டீஸ்பூன் அதில் சேர்த்து கலந்து விடுவோம். மைதா மாவு கரைசல் சேர்க்கறதுனால ரசகுல்லா உடையாமல் வேகும். 10 நிமிஷம் நல்லா கொதித்து ரசகுல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இனிப்பான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலிக்கும் இது போல் செய்து கொடுங்க. நன்றி.